படிக்கிறது அப்படிங்கும்போது நிறைய விஷயங்களில் நமக்கு சில நம்பிக்கைகள் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா, அதிகாலையில் எழுந்து படித்தா வந்து நமக்கு நிறைய மனசில் பதியும். தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு படுத்தோன்னா நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது எல்லாம் மறந்துடும். இப்படியான சில நம்பிக்கைகள் வந்து நமக்கு காலம் காலமாக வந்து நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி படிக்கும்போதும் கத்தி படித்தா வந்து மறந்து போயிடும், மனசுக்குள்ளே படிக்கணும், இல்லை மனசுக்குள்ளே படித்தா மறந்துடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாற்றி மாற்றி நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம குழந்தைகள்கிட்டேயும் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ உண்மையிலேயே வந்து நம்மளுடைய ஸ்டடி ஹேபிட்ஸுக்கும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடி ஹேபிட்ஸ்க்கும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டடி ஹேபிட் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு எந்த ரிசர்ச்சுமே இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு குழந்தை என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ராத்திரி படிக்கிறதுக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். எனக்கு வந்து ஒரு 10 மணிலேருந்து நான் வந்து ஒரு மணி 2 மணி வரைக்கும் எல்லாரும் தூக்குனதுக்கப்புறம் நான் வந்து பீஸ்ஃபுல்லாக நான் படிச்சுட்டு என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு நிம்மதியாக நான் தூங்க போகிறேன். ஆனால் என்னுடைய அப்பா வந்து எனக்கு எப்போதுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ராத்திரி படிக்கக்கூடாது, எனக்கு வந்து நீ அதிகாலையில் எழுந்து படி, நான்லாம் அப்படி தான் படித்தேன், அதனால தான் எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொன்னாங்க. ஸோ உண்மையிலே அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அப்படி எந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நல்லது அப்படிங்கிறது கிடையாது. அது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருடைய அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பொறுத்தது. ஒரு சிலர் வந்து இப்போ இரவு நேரத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது, ரொம்ப காமாக இருக்குது, எனக்கு வந்து அப்போ தான் என்னுடைய பிரெயின் வந்து நல்லா வேலை செய்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால் தாராளமாக அவங்க இரவு நேரத்தில் அவங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற மாதிரி காலை எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி நமக்கு தோணும், நம்முடைய வேலைகளை நம்ம அடுத்தடுத்து செய்ய முடியும். ஸோ அது ஒத்து வர்றவங்க அந்த வேலைகளை செய்யலாம். யார் எந்த மாதிரியான ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலும் முக்கியமாக அவங்க பார்க்க வேண்டியது, அவங்க தூங்க போகிற நேரத்தில் இருந்து கண்டிப்பாக ஒரு 7 மணி நேரமாவது அவங்க பீஸ்ஃபுல்லாக தூங்கி இருக்கணும். எக்ஸாம் டைமில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னா, சரியாகவே தூங்குறதில்ல, அவங்க வந்து அந்த ஸ்லீப்பிங் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறதில்லைங்கிறது. ஸோ எந்த நேரமாக இருந்தாலும் அவங்க தூங்க ஆரம்பித்ததுலேருந்து குறைந்தபட்சம் இந்த 7 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்டடி ஸ்டைல்ஸ், லேர்னிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய உளவியலில். லேர்னிங் ஸ்டைல் அப்படின்னா, ஒரு வகுப்பறையில் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை மேஜராக 3 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னா, பார்த்த உடனே ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணி அந்த விஷயத்தை அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி பிரெயினில் எடுத்து படிக்கிறவங்க ஒரு கேட்டகரி, விஷுவல் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பார்த்து படிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அவங்க நிறைய யூடியூப் வீடியோஸு இல்லைனா பிக்சர்ஸ் பார்த்து நிறைய படிப்பாங்க. புக்கில் ஒரு பேஜை அவங்க வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இல்லை அண்டர்லைன் பண்ணிட்டே படிக்கும்போது அந்த புக்கில் இருக்கிற பேஜ் அவங்க மைண்டில் அப்படியே வந்து பதிஞ்சிரும். ஸோ இவங்கெல்லாம் விஷுவல் லேர்னர்ஸ். இவங்க தனியாக படிக்கணும்னு நினைப்பாங்க, அமைதியாக படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் படிக்கிறது தான் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆடிட்ரி லேர்னர்ஸ்னு சொல்லுவோம். காது வழியாக கேட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். ஸோ அதை அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஸோ நம்மளே வந்து நிறையா என்ன பண்ணியிருப்போம்னா, கடைசி நேரத்தில் எக்ஸாமில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எனக்கு இதை சொல்லிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு நம்ம போய் ஈஸியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாருமே ஆடிட்ரி லேர்னர்ஸ் தான். இவங்க நிறைய ஆடியோ நோட்ஸு, நிறைய இப்போ வீடியோ ஒன்றா கூட அதில் அந்த சவுண்ட்ஸை கேட்டே படிப்பாங்க. டீச்சர் சொன்ன விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு குரூப் ஸ்டடீஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த குரூப் ஸ்டடியில் வந்து நம்பிக்கை கிடையாது, அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. இல்லைனா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சொல்லி கொடுத்துட்டே இருக்க, நீ படிக்க மாட்டேன்ற அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே ஆடிட்ரி லேர்னர்ஸாக இருப்பாங்க, கேட்டு படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னுமே அந்த நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. 2 பேருக்குமே அது வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்ம மனசில் அது ஆழமாக பதியும். 3வது வகையான லேர்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கைனஸ்தெட்டிக் லேர்னர்ஸ்னு சொல்லுவோம். இவங்க வந்து எப்படின்னா, இவங்க தான் நிறைய திட்டு வாங்குவாங்க. ஏன்னா இவங்களால ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியாது, நடந்துகிட்டே படிப்பாங்க, பொசிஷன் மாற்றி மாற்றி
படிப்பாங்க, இல்லை டான்ஸ் பண்ணிட்டு படிப்பாங்க. ஏன்னா இந்த கைனஸ்தெட்டிக்ஸுங்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் இந்த டான்ஸ் பீப்புளும் அவங்களுக்கு அந்த பாடி இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க பாடி மூவ் பண்ணாதான் அவங்களுடைய மூளை வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீ இப்படி படிக்கக்கூடாது, இப்படி தான் படிக்கணும், நீ சத்தம் போட்டு படிக்கக்கூடாது, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்ல மாட்டோம். நம்ம வந்து அவங்களுடைய கற்றல் முறை என்ன, வழிகள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழலை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். அவங்களுக்குமே வந்து படிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பேர்டனாவோ ஒரு பெரிய டாஸ்காவோ தெரியாது. அவங்க என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கும். நன்றி.